வணக்கம். இந்த வீடியோவில் பிரெயின் வீட்டா இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சோலோ கேம் தான். இது விளையாடுறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ரேயும் கொஞ்சம் கோலி குண்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த கேம் 6 வயசு மேலே இருக்கிற பசங்களுக்கு தான் சூட்டபிள். ரொம்ப சின்ன பசங்க இந்த கோலி குண்டை வாயில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன பசங்க முன்னாடி இந்த கேம் விளையாட வேண்டாம். கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லா கோலி குண்டையும் அந்த ட்ரேயில் ஸ்பேஸ் இருக்கும், அதில் ப்ளேஸ் பண்ணணும். சென்டரில் மட்டும் எந்த கோலி குண்டும் வைக்கக்கூடாது. அடுத்து கேம் ரூல்ஸ் என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு கோலி குண்டை எடுத்து இன்னொரு கோலி குண்டை தாண்டிட்டு காலியாக இருக்கிற ஸ்பேஸில் வச்சுட்டு எந்த கோலி குண்டை தாண்டி போனோமோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ட்ரேலையே சுற்றி சர்க்குலர் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம ரிமூவ் பண்ண கோலி குண்டை அந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த ஸ்டெப் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கோலி குண்டை எடுத்து இன்னொரு கோலி குண்டை தாண்டி போய் ஒரு காலியான ஸ்பேஸில் வைக்கணும். வச்சுட்டு எந்த கோலி குண்டை தாண்டணுமோ அதை ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம ஒன்று வெர்டிக்கலாக மூவ் பண்ணலாம், இல்லை ஹரிசாண்டலாக மூவ் பண்ணலாம். டயகனலாக மூவ் பண்ணக்கூடாது. இவ்வளோ தான் ரூல்ஸ். நம்ம எத்தனை கோலி குண்டை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த கேமில் சேலஞ்ச். 2 கோலி குண்டு பக்கத்தில் இருந்தால் தான் நம்மளால் இந்த மாதிரி மூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி கோலி குண்டு குறைய ரொம்ப ஸ்பேஸ் வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு சான்ஸே இல்லை, எந்த கோலி குண்டையும் மூவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கேம் முடிஞ்சதும் ஃபைனலாக நமக்கு எத்தனை கோலி குண்டு மிச்சம் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிவிட்டு நம்மளோட ரிசல்ட்டில் சென்டரில் ஒரே ஒரு கோலி குண்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜீனியஸ். 2 கோலி குண்டு கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா வெரி இன்டெலிஜென்ட். 3 கொண்டு வந்திருந்தோம்னா இன்டெலிஜென்ட். 4 வந்துருந்துச்சுன்னா ட்ரை அகெயின். இந்த மாதிரி கேம் ரிசல்ட் வச்சுருக்காங்க. அடிக்கடி விளையாடி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம அது ஒரு லாஜிக் படி மூவ் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு கோலி குண்டு சென்டரில் கொண்டு வர முடியும். இப்போ நான் செகண்ட் டைம் கோலி குண்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த லாஜிக் ஃபாலோ பண்ணி விளையாடிட்டுருக்கேன். அதனால் ஃபைனலாக சென்டரில் ஒரு கோலி குண்டு வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விளையாடுறவங்க இந்த ரிசல்ட் பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு தடவை நம்ம அந்த கேம் ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் இதில் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும் அந்த கேமில். ஸோ நீங்களாகவே தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணுனாலும் ஆளுக்கு ஒரு சான்ஸ் வச்சுட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி விளையாடலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இந்த கேம் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அவுட்டர் ஸ்பேஸில் இருக்கிற அந்த கோலி குண்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணாலே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். விருப்பப்பட்டவங்க இந்த கேம் வாங்கி விளையாடி பாருங்கள். நான் சின்ன வயசில் சால்வ் பண்ணாத கேம் இப்போ தான் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன்.